ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இந்த எஸ்எம்பிஎஸ் ஓகேங்களா, எஸ்எம்பிஎஸ் மாடியூலை பற்றி பார்க்க போகிறோம். இது எதுக்குன்னா ஒரு 2.1 நம்ம வாங்கியிருந்தோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அதில் என்னென்ன கனெக்ஷன்ஸ் இருக்குது, அது எத்தனை ஆம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், எத்தனை வோல்ட் வருதுன்னு கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு காட்டலான்றோசரம் இந்த வீடியோவில் வந்திருக்கு ஓகேங்களா. முன்னாடியே அதை பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது ஜிப்லாக் கவர் மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படியே இது வரதே இந்த கவரில் தான் வருது ஓகேங்களா. கொஞ்சம் அடியில் ஸ்டார்டிங்லாம் பிடிச்சிருக்குனால டைட்டாக இருக்குது, வரமாட்டேங்குது. கைஸ் ஒரு வழியாக உருவிட்டேன் ஓகேங்களா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் இந்த எஸ்எம்பிஎஸோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா மூணு மாஸ்பெட்டோ இல்லை இது என்னன்னு தெரில எனக்கு ஓகேங்களா. அது ஒரு காயில் ஒன்று, இண்டக்டர் காயில் மாதிரி ஒன்று இருக்குது ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் உங்களுக்கு சும்மா அப்படியே என்னென்னா எதுவும் டீப்பாக சொல்லலை, அதனால மட்டும்தான் இது காயில் அப்படி இப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. எந்த பேரும் நான் டீட்டெயிலாக அக்யூரேட்டாக மென்ஷன் பண்ணல ஓகேங்களா. ப்ரோ நீங்கள் உடனே கமலில் தூக்கிட்டு வந்துடுங்க, ப்ரோ ஒன்றுமே தெரியல, நீங்கள் இதுங்கிறீங்க அப்படிங்கிறீங்க. அப்படிலாம் இல்லைங்க, ஏதோ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்றவசரம் இது மாஸ்பெட்டு அப்படி இப்படின்னு நான் சொல்கிறதா ஓகேங்களா. சரியான சீரியல் நம்பரை பார்த்து சரியாக இது என்னன்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஆனால் ஒரு சிலருக்கு அவ்வளோ தூரம் லென்த்தை இழுத்தா பிடிக்காது, அதனால தான் ஷார்ட்டாக சொல்கிறதுக்கோசரம் மாஸ்பெட்டு, சுவிட்சிங் மாஸ்பெட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறது ஓகேங்களா. இங்கே ஒரு டயோடு ஒன்று இருக்குது, அதாவது பிரிட்ஜ் டயோடு ஒன்று இருக்குது, ஏசி டு டிசியாக அதாவது பியூராக சைன் வேவ் மாற்றுறதுக்கோசரம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசி கொடுக்கணும் ஓகேங்களா. இந்த இடத்துல 240 வோல்ட் 230 வோல்ட் ஏசி கொடுக்குற இடம் ஓகேங்களா. 240 சொல்லிட்டேன் ஓகேங்களா, 230 டு 220 ஓகேங்களா. அந்த வோல்ட்டு இந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசியாக அவுட்புட் ஆகும் ஓகேங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் டிசின்னு எழுதிருக்கீங்களா. இதில் எல்லாத்துலேயுமே ஒரே வோல்டேஜ் தான் வரும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. அதாவது ஒரே வோல்ட் மட்டும்தான், 24 மட்டும்தான். இது 2 செக்ஷனாக பிரித்து வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரே இதில் எல்லா லாட்டையும் சொருக முடியாது இல்லைங்களா, அதனால 2ஆக பிரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா. இது அரௌண்டு எவ்வளோ ஆம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எனக்கு போட்டிருந்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 ஆம்ஸ் வரைக்கும் சப்போர்ட்டடுன்னு போட்டிருந்தாங்க. இதை 6 ஆம்ஸ், அதாவது 6 ஆம்ஸ்னால் ஒரு 2.1க்கு தாராளமான போதுமான ஆம்ஸ். இந்த போர்டுக்கெல்லாம் நம்ம போதுமானது இது ஓகேங்களா. 6 ஆம்ஸ் இல்லைனாலும் இதுலேயே பார்த்தீங்கன்னா வேரியபிள் கிடைக்குது ஓகேங்களா. 7.8 ஆம்ஸ் எல்லாம் கிடைக்குது ஓகேங்களா. 7.8 ஆம்ஸ் 20 ஆம்ஸ் வரைக்குமே கிடைக்குது ஓகேங்களா. ஒரு சில எஸ்எம்பிஎஸ்லாம் டூயல் பவர் சப்ளைல கூட கிடைக்குது. இது சிங்கிள் பவர் சப்ளை ஓகேங்களா. அது பார்த்தீங்கன்னா டூயல் பவர் சப்ளை மார்க்கெட்டில் அதிகமாக இப்போ நம்ம சைடு கிடைக்கிறது இல்லை. ஒரு சில போர்டு வாங்கில மட்டும், அதாவது இம்போர்ட்டட் போர்டு வாங்கில மட்டும் கூடவே அந்த எஸ்எம்பிஎஸ் மாடலையும் கொடுப்பாங்க. அங்கே மட்டும்தான் அது கிடைக்கிது. ஆனால் மற்றபடி வெளியே எங்கேயும் வேறு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடைக்கிறது இல்லை. சிங்கிள் பவர் சப்ளை மோஸ்ட்டாக எல்லா பக்கமும் கிடைக்குது ஓகேங்களா. ஓகே, இதுதான் கைஸ் இதோட இன்டர்ஃபேஸ் இவ்வளோ தான் இருக்குது. காம்பேக்டாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது ஓகேங்களா. நல்ல குவாலிட்டியெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. ஹீட்ஸிங்லாம் போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. பிசிபியும் நல்லாவே இருக்குது. டபுள் சைடு பிசிபி மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் டபுள் சைடில் சிங்கிள் சைடு தான் ஓகேங்களா. ஆனால் பார்க்குறதுக்கு நீட் அண்ட் ஃபினிஷாக சூப்பராகவே இருக்குது ஓகேங்களா. ஓகே கைஸ், இந்த எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2.1க்கு தான் வாங்கியிருக்கோம் ஓகேங்களா. அதில் அசம்பிள் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம அந்த ரிசல்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றோட ரிசல்ட்டையும் நான் தனித்தனியாக உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா. அதாவது ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே சொல்கிறேன் ஓகேங்களா. இந்த போர்டு எப்படி இருந்தது, அதாவது இந்த போர்டு எப்படி இருந்தது, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ப்ரீ போர்டு இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு நான் ஒரே வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.